வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க லட்சுமி? நல்லா இருக்கேன் சார். சார், இப்ப ஜூலை மாசம் தொடங்கிடுச்சு. நமக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அதனால இப்ப உலகத்துக்கும் மக்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கிரகச்சாரம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பாதி ஆனி மாசமும் பாதி ஆடி மாசமுமாக வரும். 17ஆம் தேதிக்கு அப்புறமா ஆடி மாசம் வரும். ஸோ சூரியன் நமக்கு மிதுனத்துல இருக்கிற வரைக்கும் மீதி 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு, சுக்கிரன் எல்லாரும் கடகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் தேதி சுக்கிரன் மாறக்கூடிய ஒரு அமைப்பும் வருது. திரும்பி 10ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் மாறி மிதுனத்துக்கே வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. மேஜரான சேஞ்சஸ்லாம் சொல்றேன். குரு பகவான் எப்படியும் நமக்கு இங்கேயே தான் இருக்காரு, கடகத்துல இருக்காரு. கேது சிம்மத்துல இருக்காரு. கேது கூட சுக்கிரன் சேருவார் 4ஆம் தேதி. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈவெண்ட். அதே மாதிரி சனீஸ்வரர் வக்ரமாவார் 26ஆம் தேதி. புதன் வக்ரமாகவே இருக்கார். அவர் நிவர்த்தி ஆகிறது 23ஆம் தேதி நிவர்த்தி ஆகுது. சோ இதெல்லாம் மேஜர் சேஞ்சஸ். நிறைய கிரக மாற்றங்கள் நடக்குது. கிரக மாற்றங்கள்ல மைன்யூட் சேஞ்சஸ், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ். இத்தனை நாள் ராகு கேத்துக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் இருந்த ஒரு அமைப்பு. இது நம்ம அஸ்ட்ரோலாஜிக்கல் டேர்ம்ல காலசர்ப்ப யோகம் சொல்லுவாங்க. சோ எல்லா கிரகங்களும் ஃப்ரீயா வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல். இதுல நமக்கு மேஜரா ஆக்ஷன் கிரகமான செவ்வாய், அவர் ரிஷபத்துல இருந்து சனி பார்வையிலேயே இருக்கார். சனி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. சோ அவராலையும் ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. டபுள் அட்டாக்ங்கிற மாதிரி இருக்கு. சோ இப்ப அந்த விடுபெற்று வெளியில வர்றது முதல்ல சுக்கிரன் தான் வெளியில வர்றாரு. சோ அவர் மக நட்சத்திரத்தை தாண்டுற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. எப்பவுமே ஒரு ஒரு பெரிய இதுல ஒரு போராட்டத்திலிருந்து தானே வெளியில வரும்போது ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சுதான் வெளியில வருங்கிற ஒரு சூழல். அதுல நமக்கு சுக்கிரன் கேதுவோடையும் சந்திரன் ராகுவோடையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நமக்கு இந்த 4ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு 6ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு 19ஆம் தேதி வரைக்கும் ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொன்னு சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு கேது கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2 பீரியடும் ரொம்ப டேஞ்சரான பீரியட். மெயினா நாம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னதுன்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கறது இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான டெசிஷன்ஸ், டிராவல், அது இது இந்த டைப்ல பண்றது, வீடு வாங்குறது, சுப காரியங்கள் பண்றது, இதெல்லாம் இந்த டைப்ல அவாய்ட் பண்ணிக்கிறது. இந்த எஸ்பெஷலி இந்த ஒரு 4 to 6 16 to அந்த தேதியில அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கும் மேல உலக மாற்றங்கள்ல அந்த டைட்ல ஒரு பொருளாதார தாழ்வு அப்படிங்கிறது வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த வார் சினாரியோ பெருசாகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் நிறைய இருக்கு இந்த டைம் பீரியட்ல. இது ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலம். நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 17ஆம் தேதிக்கு அப்புறமா இருக்கும். அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். செவ்வாயினுடைய பார்வையும் வேற இங்க சிம்மத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அங்க சுக்கிரன் வராருங்கும் போது அது இன்னும் அந்த பாயிலிங் எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட் நிறைய வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஜாஸ்தி. ஜாகிரதையா இருக்கணும். இதுதான் ரொம்ப காஷியஸான அமைப்பு. இதுல சுக்கிரன் குரு சேர்க்கை நமக்கு 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறமா அவர் இங்க மாறிடுறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டைம் வரைக்கும் சுக்கிராதிபத்தியத்துல இருக்கிறவங்க, அதாவது ரிஷபராசியில இருக்கிறவங்க, துலா ராசியில இருக்கிறவங்க, அதே மாதிரி சுக்கிர தசை ஓடுறவங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குருவால நற்பலன்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. மத்தபடி அவரு கேதுவோட சேரும் பொழுது இதே இது ஹெவி பர்டனா வரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இத்தனை நாள் என்ஜாய் பண்ணது அவங்க இப்ப ரொம்ப கான்ஷியஸா இருக்கு. சுக்கிரன் அந்த மக நட்சத்திரத்தை தாண்டுற வரைக்கும் பிரச்சனை இருக்கதான். சார், இப்ப மேஷ ராசிக்கான பலன்கள் இந்த மாசத்துக்கு என்ன? மேஷ ராசின்னு சொல்லும் பொழுது நமக்கு 2 வகையான லாக்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு சனீஸ்வரர்
உடைய பார்வை ராசிநாதனுக்கு இருக்கு. 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷபத்துல இருந்தாலும் சனீஸ்வரருடைய பார்வை இருக்கு. ம். ராகுனுடைய லாக் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் இருக்கு. ம். பரணி நட்சத்திரம் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கு ஓகே. அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனா செவ்வாய் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நிவர்த்தியை வந்து கொடுத்துட்டே போகும். ம். அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி குருவும் பார்த்தால் அந்த விஷயங்கள் வந்து நல்லா ஃபாஸ்டா விஸ்தரிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இவங்களுக்கு வந்து 10ஆம் இடம், ம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 5ஆம் இடம், ம். அதே மாதிரி இவங்களுக்கு 8ஆம் இடம். ம். இந்த 3 இடங்களும் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே. ஸோ நமக்கு வந்து 5ஆம் இடம் சொல்லும் பொழுது புத்திர பிராப்தி, பூர்வீக சொத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்குரிய ஒரு அமைப்பு. ஓகே. 8ஆம் இடம் சொல்லும்போது இன்சூரன்ஸ் மணி, ஓகே. இவங்க கடன் கொடுத்துருக்காங்க அது அது வந்து வரும். திரும்பி இவங்களுக்கு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொருத்தர் காசு நமக்கு வர்றது, ம். பார்ட்னர்ஷிப்க்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருக்காங்க, எனக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்றது, நான் இன்வெஸ்ட் அதுக்கான பண்றேன்னு time. சொல்லி வாலண்டரியா யாராவது வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான அமைப்புகள். ம். பிரெக்னன்சி ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா வருது. ஓகே. அதே மாதிரி தொழில் ஸ்தானம், நமக்கு வந்து பிசினஸ் பண்றவங்க எஸ்பெஷலி 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால ம். அந்த விஷயங்கள். ம். அதே மாதிரி ஃபாரின் டிராவல் ஏதாவது ட்ரை பண்றாங்க எது அப்படின்னா? பண்றாங்க அந்த விஷயங்கள். பிசினஸ் ஏதாவது ஃபாரின் லேண்ட்ல வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லாட்டி அதுக்குரிய ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கனாக்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. ஓகே. ஓகே. இப்ப நம்ம வந்து ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஹெல்த் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். எனக்கு சனீஸ்வரர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓகே. செவ்வாய் ராசிநாதனான செவ்வாயை வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டே இருக்காருங்கும் போது ராசியும் வந்து ராகுவின் தாக்கத்துல இருக்கிறதுனால ம். ஜாகிரதையாக தான் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் ரெகுலர் செக்அப்லாம் பண்ணிக்கணும். இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை ம். சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ம். பிபி வந்து திடீர்னு ஷூட் அப் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குரிய செக்அப்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு நல்லது. ஓகே. மேஷ ராசி ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வந்து ஏன்னா புது அட்மிஷன் அது இதெல்லாம் வரல, அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த படிப்புக்கெல்லாம் ஒரு தடையும் இல்லைம்மா, எல்லாம் வந்து ஸ்மூத்தா தான் இருக்கு. அதுவும் இந்த 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. அதே மாதிரி 17ஆம் தேதிக்கு அப்புறமா நல்லாவே இருக்கு. ஓகே. சூரியன் வந்து இவங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா தான். ம். ஆனா பிரச்சனை என்னதுன்னா இந்த சுக்கிரனுடைய அமைப்பு தான். ஆ. இவங்க காஷியஸா இருக்க வேண்டியது வீட்டுல இருக்கிற பெண்களுடைய ஆரோக்கியம். ம். இதை வந்து கவனிச்சு பார்த்துக்கணும். ஓகே. மனைவியினுடைய ஆரோக்கியம் ம். எஸ்பெஷலி இந்த நாட்கள், ம். அதுவும் அவர் வந்து அந்த மக நட்சத்திரத்தை தாண்டுற வரைக்கும், சுக்கிரன் வந்து மக நட்சத்திரத்தை தாண்டுற வரைக்கும் இது இவங்க வந்து ஜாகிரதையா பார்த்துக்கணும். ஓகே. பார்ட்னர்ஷிப் ஏதாவது இவங்க சைன் இதுக்கு பண்ணலாம். சைன் பண்றாங்க அப்படின்னா அதுல எல்லாம் அந்த டயத்தை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. Okay. அதுலயும் ஜாகிரதையா இருக்கணும். ஓகே. அதே மாதிரி வீட்டுல வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க ஆமா. அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஜாகிரதையா இருக்கும். டிராவல் பண்றாங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த நாட்கள் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. புது விஷயங்கள், நல்ல அந்த விஷயங்கள் அந்த 5 டைம்ல நாட்கள் நீங்க கொடுத்ததுல அதை அவாய்ட் பண்ணி. அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா உங்களுக்கு சார் இப்ப மேஷ ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க பெண்களுக்கு இது பாதுகாப்பு பண்ணுங்க உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லிட்டீங்க. பெண்களே மேஷ ராசியா இருந்தா? பெண்களே மேஷ ராசியா இருந்தா டபுள் த டைம் கான்ஷியஸா இருக்கும். ஓகே. ஓகே. அவங்களுக்கு அந்த டயத்துல வந்து மேஜர் விஷயங்கள் எதுவும் பண்ணாம இருக்கணும். ஓகே. அதே மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். ஓகே. ஏன்னாக்கா சனீஸ்வரருடைய பார்வை செவ்வாய் மேலேயே இருக்குங்கிறதுனால ம். அதை பார்த்துக்கணும். ஓகே. தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாசம் லாபகரமா இருக்குமா? சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்லா இருக்கும். ம். ஆனா என்னதுனாக்கா இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ஒரு நாட்கள், ம். 17ஆம் தேதிக்கு அப்புறமா ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும் ம். உங்களுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய டைம். அதே மாதிரி இந்த 16ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி அந்த ஒரு டைம் பீரியட் கொஞ்சம் மேஜர் டெசிஷன்ஸ்லாம் எடுக்காம எடுக்காம அவாய்ட் பார்த்துக்கணும். பண்ணும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த டைத்துல டீல் பண்ணாம இருந்தா நல்லது இந்த மாசம். ஓகே. வேலைக்கு போவங்களுக்கு வேலை பார்ப்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது புதன் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய டெசிஷன் மேக்கிங், கான்ஃபிளிக்ட் எல்லாம் இருக்கும் மைண்ட்ல. இருக்கணுமா தொழில விட்டுறலாமா இப்படிங்கிற ஒரு
மனநிலையில இருப்பாங்க. ம். அது வந்து இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்தும் ஒரு லாக்லயே இருக்காங்களா, ஆ. அது வந்து ஒரு இடம் மாற்றத்தையோ இதையோ கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. ஓகே. சோ இப்ப அது வேலை வாய்ப்பு வந்தா அதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கும் மேல 23ஆம் தேதிக்கு அப்புறமா, ம். ஏன்னா புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆவார். ம். அதுக்கப்புறமா அந்த டெசிஷனை இவங்க எடுத்தாங்கன்னாக்கா பெட்டரா. சரி, இந்த மாசம் அவங்க ஏதாவது கோவில்களுக்கு செல்லணுமா இல்ல ஏதாவது நிவர்த்தி பண்ணணுமா? மேஜரா வந்து நமக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து கேதுவும் சுக்கிரனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. ம். அப்படிங்கும்போது இவங்க குல தெய்வத்தை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. போயிட்டு வர்றது நல்லது. நாச்சியார் கோவில் ஓகே. அங்க போயிட்டு வர்றது நல்லது. இல்ல அப்படின்னாக்க கஜலட்சுமி, மகாலட்சுமி, ம். அஷ்டலட்சுமி ம். இந்த மாதிரியான லட்சுமி லக்ஷ்மி. கோவில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து விளக்கேத்திட்டு வர்றது, அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, ம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணிட்டு வர்றது எங்களுக்கு நல்லது. தேங்க்யூ சார். ஆ